ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்ட் ஃபேஷன் ஹவுஸ். ஒரு குட்டி டிப்ஸோட லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணலான்றது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லைன் மேலே 3 லேயர் ஆஃப் ஜெரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லேயரில் வந்து சுகர் பீடும், நெக்ஸ்ட் லேயரில் வந்து 3mm பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக லைனில் வந்து திரும்பவும் சுகர் பீடை போட்டு தான் அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் பீடுக்கு மேலே தான் நான் வந்து கர்வ் டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு நான் எதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன்னா 2 ரூபி காயினை ஒரு கார்டு மேலே ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கார்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் கர்வ் ஷேப் வர எல்லா பிளேசஸ்லேயுமே நான் இதை யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறது. இப்போ நான் ஹேண்ட்ஸ் மேலே தான் என்ன பண்ணுறேன், அந்த சுகர் பீடுக்கு மேலேயே அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு எல்லா இடத்துலையுமே கர்வ் ஷேப்பு ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டு வரேன். இந்த கர்வுக்கு மேலே நான் சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு லேயர் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுக்கும்போது ரெண்டு பீடாக கொடுங்க. ஃபைனலாக கொடுக்கும்போது ஒரு பீட் பண்ணி தான் லாக் பண்ணுங்கள். தென் இதுக்குள்ளே தான் நான் என்ன ஃபில்லிங் கொடுக்க போகிறேன்னா ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட என்ன கலர் உங்கள் சாரியில் வருதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஆரஞ்சு கலர் கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபில்லிங் வந்து நெருக்கமாக போட்டுட்டு வரணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபில்லிங் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து இந்த சுகர் பீடுக்கு மேலேயே அகைன் 3mm பீடு ஒரு லேயராகவும் தேர்ட் லேயராக வந்து சுகர் பீடையே திரும்ப கொடுத்துருக்கேன். ஷேப்பை வந்து எக்காரணத்து கொண்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக அதே பொசிஷனில் கொடுத்துட்டு வரணும். இப்போ இதுக்கு சென்டருக்கு வந்து வி ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த பிளேசஸில் வந்து திலகம் குந்தனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம க்ளூ போட்டு ஒட்டின உடனே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே தான் ஒர்க் பண்ணணும். இப்போ குந்தன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயரில் சுகர் பீட்டும் இன்னொரு 3mm லேயரும் கொடுத்துருக்கேன். அங்கங்கே வந்து ஹேண்ட்ஸில் வந்து ஃப்ளார் ஷேப்பில் வந்து ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்தா மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.